ரோஹித் சர்மா விராட் கோலி ஓய்வு பெற்ற பிறகு எழுந்த மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? அடுத்த இந்திய அணி எப்படி இருக்கும்? அதில் ஒரு முக்கிய கேள்வி என்ன தெரியுமா? இந்தியாவின் கேப்டன் யார்? சுப்மன் கில் கேப்டன் ஆவாரா? பழைய வீரருக்கு மீண்டும் கேப்டன் பதவி கிடைக்குமா? ரிஷப் பண்ட் மீது பந்தயம் வைப்பார்களா? ஜடேஜா மீது கவனம் இருக்குமா? யார் இந்தியாவின் கேப்டனாக இருப்பார்? ஆனால் இப்போதைக்கு இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிட்டது. இந்த வீடியோவில் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அணியின் முக்கிய அம்சங்களை, ஹைலைட்ஸை உங்களுக்கு சொல்லப் போகிறோம். இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திற்கான அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையில் இந்திய அணி பயணிக்கப் போகிறது. இந்திய அணி சுப்மன் கில்லில் ஒரு எதிர்காலத்தை பார்க்கிறது. ஆஹா, இருந்தாலும் சுப்மன் கில்லை பற்றி இன்னும் பலர் கேள்வி எழுப்புகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? சுப்மன் கில்லின் டெஸ்ட் சராசரி மிகவும் சுமாராக இருக்கிறது. அவரது இடம் கூட 100% உறுதியாக இல்லை என்கிறார்கள். ஆனால் சுப்மன் கில் நம்முடைய மிகவும் நம்பிக்கைக்குரிய இளம் திறமையாளர்களில் ஒருவர். அவர் அமைதியானவர், குளிர்ச்சியானவர், ஒருங்கிணைந்தவர், தொழில்நுட்ப ரீதியாக உறுதியானவர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரது சாதனை ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இருப்பது போல் சிறப்பாக இல்லை என்பது உண்மைதான். ஆனால் ஒரு வீரர் மீது பந்தயம் கட்ட வேண்டும், ஒருவரை நம்ப வேண்டும். ரிஷப் பண்ட் நல்ல ஃபார்மில் இருந்திருந்தால் இந்தியா கண்மூடித்தனமாக ரிஷப் பண்ட் பக்கம் போயிருக்கும், பும்ரா பக்கம் போயிருக்கும். பும்ராவை எல்லா போட்டிகளிலும் விளையாட வைக்க முடிந்திருந்தால். ஆனால் பும்ராவால் எல்லா போட்டிகளிலும் விளையாட முடியாது. ரிஷப் பண்டின் ஃபார்ம் ஏற்ற இறக்கமானது. அதனால்தான் அவர் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சுப்மன் இப்போதைய சூழ்நிலையின்படி மிகவும் நம்பிக்கைக்குரிய வீரராக தோன்றுகிறார். அவர் சரியாக பொருந்திப் போனால் நீண்ட தூர பயணத்திற்கு உங்களுக்கு ஒரு தலைவன் கிடைத்து விடுவார். ஏன் தெரியுமா? கேஎல் ராகுல் கூட கேப்டன்ஷிப் செய்திருக்க முடியும். ஆனால் மீண்டும் அது ஒரு குறுகிய கால முதலீடாக இருந்திருக்கும், நீண்ட கால முதலீடாக இருந்திருக்காது. ஜடேஜா குறுகிய கால முதலீடாக இருந்திருப்பார், நீண்ட கால முதலீடாக இருந்திருக்க மாட்டார். எனவே சுப்மன் கில் என் கருத்துப்படி இப்போதைய சூழ்நிலையை பார்க்கும்போது இப்போதைய சிறந்த தேர்வு. சுப்மன் கில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது திறமையை வெளிப்படுத்துவார் என்று நம்புவோம். இதுவரை அவர் அதை செய்யவில்லை. அதை செய்து கேப்டன் சுப்மன் கில் இந்தியாவின் இதயத்தை வெல்வார் என்று காட்டுவார். இரண்டாவது துணை கேப்டனாக ரிஷப் பண்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். சில வீரர்களை அணியிலிருந்து நீக்கியது புரிந்து கொள்ள முடியாதது. உதாரணமாக ஸ்ரேயஸ் ஐயர். அவர் ஏன் நீக்கப்பட்டார் என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. அகர்கரிடம் கேட்டபோது ஐயர் எங்கே என்று கேட்டபோது அகர்கர் சொல்கிறார், நல்லா விளையாடுறான். ஆனால் அகர்கர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவனுக்கு அணியில் இடம் இல்லை. இப்போ இடம் எப்படி இல்லைன்னு எனக்கு தெரியல. இடம் உருவாக்கப்பட வேண்டும். யாரை விளையாட வைக்க வேண்டுமோ அவர்களுக்கு உருவாக்கப்படுகிறது. யாரை வெளியே வைக்க வேண்டுமோ அவர்களை நீக்கி விடுகிறார்கள். உதாரணமாக சர்ஃபராஸ் கானை வெளியே வைக்க வேண்டியிருந்தது. இங்கிலாந்துக்கு அழைத்துச் செல்லக்கூடாது. அதனால் சர்ஃபராஸ் கான் நீக்கப்பட்டார். அதாவது சர்ஃபராஸுடன் நடந்தது. உண்மையில் பார்ட்டர் கவாஸ்கர் தொடரிலும் ஒரு போட்டி கூட கிடைக்கவில்லை. அப்படியென்றால் சர்ஃபராஸ் கான் இந்திய சூழ்நிலைகளில் விளையாடும் வீரர், வெளிநாடுகளில் விளையாட முடியாது என்ற மனநிலை இதுவா? இல்லையென்றால் சர்ஃபராஸ் நல்லா விளையாடியிருந்தார். ஏன் நீக்கப்பட்டார் என்று தெரியவில்லை. ஆனால் அவரும் வெளியேறினார். மூன்றாவது பெயர் அதிர்ச்சியூட்டும் வகையில் நீக்கப்பட்டவர் முகமது ஷமி. முகமது ஷமி முழுமையாக ஃபிட்டாக இல்லையா? அது இருக்க முடியாது. அவர் முழுமையாக ஃபிட்டாக இல்லை என்று இருக்க முடியாது. அவர் ஃபிட்டாக இருக்கிறார். அதனால்தான் ஐபிஎல் விளையாடுகிறார். இருப்பினும் ஐபிஎல் 4 ஓவர் போட்டி, டெஸ்ட் கிரிக்கெட் நீண்ட போட்டி. ஆனால் T20 ஃபார்மை பார்த்து டெஸ்டில் நீக்கப்பட்டாரா? எனக்கு தெரியவில்லை. முகமது ஷமியை நீக்கியதும் புரிந்து கொள்ள முடியாதது. ஷமி நல்ல பந்துவீச்சாளர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து சிறப்பாக செய்திருக்கிறார். அவர் ஃபிட்டாக இருந்தால் அவரை நீக்குவது அதிர்ச்சியானது. ஏனென்றால் T20 ஃபார்மட் வேறு, T20யில் பேட்டிங் பந்துவீச்சு வேறு, டெஸ்ட் கிரிக்கெட்டின் மனநிலை வேறு. இன்னொரு பெயர் ருதுராஜ் கெய்க்வாட். இடமும் இல்லை. அதோடு ருதுராஜை அவர்கள் கருத்தில் கொள்வதில்லை. நீண்ட காலமாக ருதுராஜ் கெய்க்வாட் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். CSKவை சுற்றியுள்ள வதந்திகள், KKR கம்பீரை சுற்றியுள்ள வதந்திகள் எனக்கு தெரியவில்லை. அதாவது இந்த கதைகள் எல்லாம் தற்செயலாக இருக்கலாம் அல்லது நம் மனதால் உருவாக்கப்பட்டவையாக இருக்கலாம். ஆனால் இந்த விவாதங்கள் எல்லாம் எழுகின்றன. ஐயரின் வெளியேற்றம், ருதுராஜ், சர்பராஸ் சரிதான். மிடில் ஆர்டரில் நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சர்பராஸ் மீது நீங்கள் முதலீடு செய்தீர்கள். அவர் நல்ல வருவாய் கொடுத்தார். அதன் பிறகு வெளியேற்றப்படுவது சற்று கேள்விக்குரியது. சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கின்றன. உதாரணமாக அர்ஷ்தீப் சிங் டெஸ்ட் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். அர்ஷ்தீப் சிங்குக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அர்ஷ்தீப் சிங் அற்புதமானவர். இடது கை பந்துவீச்சாளர். அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர் அபாரமாக செயல்படுவார். இந்தியாவுக்கு அப்படி ஒரு பந்துவீச்சாளர் தேவை. அர்ஷ்தீப் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வந்தார். அவருக்கு இடம் இருந்தது. ஷர்துல் தாகூருக்கும் இடம் இருந்தது. ஷர்துல் தொடர்ந்து சிறப்பாக செய்திருந்தார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இதற்காக தேர்வாளர்களை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கேள்விகளை மட்டும் எழுப்ப முடியாது,
கருண் நாயர் மீண்டும் அணியில் இணைந்திருக்கிறார். மீண்டும் ஒரு அற்புதமான நடவடிக்கை. கருண் நாயர் மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறார். அவர் தொடர்ந்து எழுதினார், அன்புள்ள கிரிக்கெட், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. இறுதியாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து தொடர் மிகப்பெரிய தொடர். கருண் நாயருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. கருண் நாயர் இந்தியாவில் முச்சதம் அடித்திருந்தார். இங்கிலாந்துக்கு எதிராக அவரால் சாதிக்க முடியுமா? அவர் செயல்படுவதை பார்த்து நான் மகிழ்ச்சியடைவேன். ஏனென்றால் அவர் செயல்பட்டால் இது பல வீரர்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கும். நீங்கள் கூட சிறப்பாக விளையாடலாம். நீங்கள் கூட ஒரு வலுவான செய்தியை கொடுக்கலாம். ஒருபோதும் தாமதம் இல்லை. உங்களுக்கு எப்போது விருப்பமோ அப்போது நீங்கள் திரும்ப வரலாம். இப்போதைக்கு 5 டெஸ்ட் போட்டிகளுக்கான அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் சொன்னது போல் ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற பிறகு இது செய்யப்பட்டுள்ளது. விராட் கோலி, ரோஹித் சர்மா மற்றும் அஸ்வின் இப்போதைய அணியின் ஒரு பகுதியாக இல்லை. ஜடேஜா பற்றி வந்த செய்திகள் வெறும் வதந்திகள். ஜடேஜா பற்றிய உண்மை இல்லை. இந்திய அணியின் பட்டியல் என்ன? ஒருமுறை உங்களுக்கு சொல்கிறோம். சுப்மன் கில் கேப்டன், ரிஷப் பண்ட் துணை கேப்டன், ஜெயஸ்வால், KL ராகுல் ஒருவேளை ஓபன் செய்வார்கள். அவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். சாய் சுதர்ஷன், கருண் நாயர் ஆகிய இருவரில் ஒருவர் 3 நம்பரில் இறங்குவார்கள். இதுவும் ஒரு கதை. 4ஆம் இடத்தில் சுப்மன் கில்லே விளையாடுவார் என்று கூறப்படுகிறது. அணியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொரு நல்ல பெயர் பாருங்கள். நாம் பலமுறை விமர்சனங்களை நிறைய செய்கிறோம், பாராட்டுவதில்லை. அது அபிமன்யு ஈஸ்வரன். ஈஸ்வரன் விளையாட முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஈஸ்வரன் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். நான் அவருக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஒரு போட்டி கூட விளையாடினாலும் அது ஒரு நல்ல விஷயம் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அந்த நபரும் தகுதியானவர். ரோஹித் சர்மா, விராட் கோலி காலத்தில் அவருக்கு வாய்ப்புகள் அமையவில்லை. ஆனால் இப்போது அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்திய கிரிக்கெட் அணிக்காக இந்திய ஜெர்சியில் விளையாடுவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவேன். இது ஒரு அற்புதமான விஷயம். கருண் நாயருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. நிதிஷ் ரெட்டிக்கு T20யில் ஃபார்ம் மோசமாக இருந்தது. ஆனால் பழைய சாதனையை பார்த்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ரவீந்திர ஜடேஜா மூத்த பந்துவீச்சாளர். துருவ் ஜுரேல் பேக்கப் கீப்பராக இருக்கிறார். வாஷிங்டன் சுந்தருக்கு இடம் கிடைத்துள்ளது. ஷர்துல் தாகூருக்கு இடம் கிடைத்துள்ளது. வேக பந்துவீச்சை பற்றி பேசினால் ஜஸ்பிரித் பும்ரா இருக்கிறார். முகமது சிராஜ் இருக்கிறார். பிரசித் கிருஷ்ணா இந்த இடைப்பட்ட காலத்தில் சிறப்பாக செய்திருந்தார். அதற்கான வெகுமதி அவருக்கு கிடைத்துள்ளது. இது அவருக்கு அற்புதமான விஷயம். அவர் அபாரமாக பந்து வீசுகிறார். ஆகாஷ்தீப், அர்ஷ்தீப் மற்றும் குல்தீப் மட்டுமே இந்த அணியில் ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர். வேறு எந்த ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னரும் இல்லை. ஜடேஜா இருக்கிறார். ஆனால் ஜடேஜா ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. அவர் ஆல்ரவுண்டர். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பந்துவீச்சாளராக ஸ்பின் துறையில் குல்தீப் மட்டுமே இருக்கிறார். வாஷிங்டனும் ஆல்ரவுண்டரில் வருகிறார். அதனால் அவர் ஒரு வகையான பந்துவீச்சாளர். ஆர்ஷ்தீப், ஆகாஷ்தீப், பிரசித் மற்றும் சிராஜ், பும்ரா இவர்கள்தான் உங்கள் 5 வேக பந்துவீச்சாளர்கள். என் கருத்துப்படி இதில் 3 பேர் விளையாடுவார்கள். ஒருவேளை பும்ரா விளையாடலாம், பிரசித் விளையாடலாம், சிராஜ் அல்லது அர்ஷ்தீப்பில் ஒருவர் விளையாடலாம் என்று நினைக்கிறேன். இது எங்கள் பொதுவான அணியாக இருக்கும். ஆனால் இதில் எழும் கேள்விகள் ஸ்ரேயஸ் ஐயரை சுற்றியது. ஸ்ரேயஸ் ஐயர் ஏன் சேர்க்கப்படவில்லை? அவரது உள்நாட்டு ஃபார்ம் அற்புதமாக இருந்தது. இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் வெளியே அமர்ந்திருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பதை நீங்களும் சொல்லுங்கள். அற்புதமான செயல்பாடு. ஒப்பந்தத்திலிருந்து நீக்கப்பட்டார், பின்னர் காயமடைந்தார், பின்னர் திரும்ப வந்தார். ரஞ்சி கோப்பையை வென்றார். சையத் முஷ்டாக் அலி கோப்பையை வென்றார். விஜய் இரானி டிராபியை வென்றார். விஜய் ஹசாரே கோப்பையை வென்றார். கடந்த ஆண்டு IPL வென்றார். இந்த ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபியில் ரன்கள் குவித்தவர். அதிக ரன்கள் எடுத்தார். சாம்பியன்ஸ் டிராபியை வென்றார். ICC பிளேயர் ஆஃப் தி மந்த் விருது கிடைத்தது. மத்திய ஒப்பந்தம் கிடைத்தது. இந்த முறை பஞ்சாப் அணியையும் முதலிடத்திற்கு கொண்டு சென்றார். இருந்தும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இது சற்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த பவுன்ஸ் பற்றிய விஷயம் பலருக்கு பொருந்தும். ஆனால் ஸ்ரேயஸ் ஐயரின் வெளியேற்றம் சற்று தொந்தரவு செய்கிறது. மற்றபடி அணி நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சுப்மன் கில்லை நாம் சற்று நம்ப வேண்டும். ஏனென்றால் இப்போது ஒரு மாற்றக்கட்டம். கிரிக்கெட் எப்போதுமே ஒரு மாற்றம் அடையும் போது சில சமயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல அணி என்று நான் நம்புகிறேன். ஒரு நல்ல அணி எப்படி விளையாடுவார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தலைவலி நிறைய இருக்கிறது. உங்களிடம் விளையாடக்கூடிய நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அபிமன்யு ஈஸ்வரனை ஓபன் செய்ய வைக்கலாம். KL ராகுலை ஓபன் செய்ய வைக்கலாம். சுப்மன் கில்லை ஓபன் செய்ய வைக்கலாம். இருப்பினும் சுப்மன் 4 நம்பரில் விளையாடுகிறார். பின்னர் 3 நம்பருக்கும் உங்களுக்கு 2 வலுவான வீரர்கள் இருக்கிறார்கள். சாய் சுதர்ஷன், கருண் நாயர் இருவரும் மிகவும் வலிமையான வீரர்கள். 4 நம்பரில் கில்லே இருக்கிறார். 5 நம்பரில் ரிஷப் பண்ட் வருகிறார். 6 நம்பரில் ரெட்டி அல்லது வாஷிங்டன். பின்னர் 7 நம்பரில் ஜடேஜா. அப்படி போகும். அதனால் மிகவும் இறுக்கமான அணியாக இருக்கப் போகிறது. பார்க்க வேடிக்கையாக இருக்கும்.
முதல் டெஸ்ட் போட்டி ஜூன் 20ஆம் தேதி, ஜூன் 24ஆம் தேதி லீட்ஸில், அதன் பிறகு இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஜூலையில் பர்மிங்காமில் 2ஆம் தேதி, மூன்றாவது டெஸ்ட் போட்டி 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை லார்ட்ஸில். இந்த டெஸ்ட் மிகவும் முக்கியமானது. பின்னர் 4வது 23 தேதியிலிருந்து 27 தேதி வரை மான்செஸ்டரில். 5வது டெஸ்ட் லண்டனில் ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை. ஆகவே சுப்மன் கில் தலைமையில் இந்த 5 டெஸ்ட் போட்டித் தொடரில் நாம் எப்படி செய்வோம் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியா சிறப்பாக செய்ய முடியும் என்று நான் இன்னும் நம்புகிறேன். 2-2 என தொடர் சமனாகலாம். இந்தியா வெல்லவும் முடியும். நம் அணி வலிமையானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் அந்த வலிமையுடன் விளையாட வந்தால், நல்ல மனநிலை இருந்தால், புத்துணர்ச்சி இருந்தால், பும்ரா போன்ற மூத்த வீரர்கள் அணியை ஒன்றிணைந்து வழிநடத்தினால், நான் நம்புகிறேன் அவர்கள் எதிரணியை கிழித்து எறிவார்கள். இது ஒரு நல்ல அணி என்று நான் நினைக்கிறேன். வேடிக்கையாக இருக்கும். நம்ம நியூஸ் கிரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.